சவால்களை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். என்னை வளர்க்கக்கூடிய சவால்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று உங்களுக்கு நீங்களே உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். ஓடிக்கொண்டே இருக்கும் நமது உலகில் எதுவும் நிலையாக நிற்பதில்லை. மலர்கள் மலர்ந்து வாடுகின்றன, கடல்கள் கொந்தளித்து அடங்குகின்றன, பூமி நிலநடுக்கங்களாலும் எரிமலைகளாலும் உலுக்கப்படுகின்றன. சுனாமி ஆயிரக்கணக்கானோரை விழுங்கி நிலப்பகுதியையே நிரந்தரமாக மாற்றியதை இந்தோனேசியாவிலும் ஜப்பானிலும் அதிர்ச்சியோடு நாம் கண்டோம். ஆனாலும் சோகத்தையும் மீறி பிழைத்தவர்கள் உடனடியாக தங்கள் வாழ்வை சீரமைக்க தொடங்கினார்கள். ஆதலால் சவால்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் என்னை எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம், என்னையும் என் கூட்டாளிகளையும் உயர்த்தும் எந்த சாதனையை புரியலாம், என் குடும்பத்துக்கு, என் சமூகத்துக்கு, என் மதத்துக்கு இன்னும் என்ன நன்மை செய்யலாம் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே வினவிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையையே அடித்துச் செல்லும் மாபெரும் தடை தோன்றும் போது இனிமேல் நான் அவ்வளவுதான், என் நல்ல காலமெல்லாம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் விரக்தியடையக்கூடும். உடைந்து போகாதீர்கள். அது ஒரு ஒட்டுமொத்த புதிய ஆரம்பத்தை குறிப்பதாக கூட இருக்கலாம். சோதனை காலத்தை சந்திக்க அஞ்சாதீர்கள். உதாரணமாக, மலை காட்டில் நடப்பட்ட ஒரு மரம் சுலபமாக நீர் கிடைப்பதால் தனது வேர்களை பூமி பரப்புக்கு கீழ் ஒரு ஜான் அளவுக்கு மேல் அது ஊடுருவச் செய்வதில்லை. இதன் விளைவாக ஒரு சிறிய புயல் காற்று அதை சுலபமாக சாய்த்து விடுகிறது. ஆனால் எதிர்ப்புமிக்க சூழ்நிலையான வறண்ட நிலத்தில் நடப்பட்ட ஓர் ஈச்ச மரமானது தனது வேர்களை 30 அடி ஆழம் வரை கூட நீரை தேடி செலுத்துகிறது. இதனால் ஒரு பெரும் புயல் காற்றால் கூட அதை அசைக்க முடியாது. உங்கள் அஸ்திவாரத்தை ஆழமாக்கவும் உங்கள் பண்பு நலன்களை வலிமையாக்கவும் வரும் ஆதார சக்தி என்று கருதி இன்றிலிருந்து ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளுங்கள்.